இல்ல முடி கொட்டுறதுன்றது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்பல்லாம் வந்து ஒரு 40 வயசுக்கு மேல கொட்ட ஆரம்பிக்கும். இப்பல்லாம் ஒரு 15, 18, 20 வயசுலலாம் வந்து முடி ரொம்ப கொட்டுது. சோ முடி நல்லா பாதுகாக்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ் சொல்லுங்க. முடி வந்து ஒரு அதுக்கு அதுக்கு வந்து இங்கிலீஷ்காரன் ரொம்ப நல்ல பேரே வச்சுருக்கான். க்ரௌனிங் க்ளோரின்னே பேர் வச்சுட்டான் அதுக்கு. ஒரு மனிதனின் உடல் அமைப்பு, அந்த எஸ்தட்டிக் அப்பியரன்ஸ், மற்றவங்க ஒருத்தரை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு அவங்க அவங்க முடி நல்லா இருந்ததுன்னா அவங்களோட உருவ அமைப்பு எல்லாமே அது வந்து தூக்கி கொடுக்கும். அது மனுஷங்க வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முடிக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம், அது தலைக்கு மேலே இருக்கிற முடிக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து எண்ணற்ற காரணங்கள் இருக்குது. இந்த முடி ஏன் அந்த இடத்துல மட்டும் அந்த ஃபாலிக்கல்ஸ் அவ்வளோ முடியை வளர்க்குது, அந்த ஸ்கேல்ஃபை ப்ரொடெக்ட் பண்ணுது, எல்லாத்துக்குமே நிறைய விஞ்ஞான ரீதியான காரணங்கள் உண்டு. நீங்கள் கேட்குறது வந்து அந்த ஹெல்த், அந்த ஹேரோட ஹெல்த் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து யூனிக் ப்ரோட்டீன் சிந்தசிஸ், ப்ரோட்டீன் மெட்டபாலிசமில் வரும். உங்களுக்கு கல்லீரல் தான் இதுக்கு வந்து மிகப்பெரிய ஆதாரமாக இயங்குகிறது உள்ள. இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த 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 ஹேர் பவுல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஃபாலிகல்ஸ் பவுல்ஸ்லேருந்து அந்த ஹேர் வரும். அது ஒரு பர்டிகுலர் ஹார்மோன் அதை ரிசீவ் பண்ணி அது பண்ணிக்கும். அதெல்லாம் ப்ரோட்டீன் மெட்டபாலிசத்துக்கு கீழே வரும். அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது லிவர். உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்டோஸ்டிரோன் ஒன்று இருக்குது, அதுதான் அந்த ஹேர் பவுல்ஸை சப்போர்ட் பண்ணும். இது மாதிரி உள்ள வந்து நிறைய காம்ப்ளிகேட்டட் மெக்கானிசம்ஸ் இருக்குது டு ரீடைன் யுவர் ஹேர். அந்த ஹேர், அந்த கேசத்தினுடைய அந்த ஒரு ஹெல்த், அந்த ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலை, அது வந்து இது வந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணற்ற அந்த ஒரு மெக்கானிசத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு இப்போது ஆரோக்கியமின்மை அதிகம் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய அந்த ஒரு ஃபாஸ்ட் சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் மிகப்பெரிய ஒரு வேகத்தில் நவீன விஞ்ஞானம் வளர்ச்சி அடைஞ்சிட்டு போகிறதுனால நம்மளுக்கு வந்து நிறைய அந்த கெமிக்கல் வேர்ல்டு, செயற்கை ரசாயனங்கள் கலந்த உணவுகள், அந்த மாதிரிலாம் எல்லாமே செயற்கை ஆகிப்போச்சு. இப்போது நம்ம இயற்கையோடு ஒன்றி வாழறதுன்றதே வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சுன்னா, நம்ம வந்து இயற்கையை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கோம். இன்னும் நாளாக எவ்வளோ தூரம் நம்ம இயற்கையை விட்டு விலகி போவோம்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த ப்ராசஸ்டு ஃபுட் இண்டஸ்ட்ரி, ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸு, அதுக்கப்புறமா ஆர்டிஃபிஷியல் சிந்தட்டிக் மாலிகுலர் வேல்யூஸ். இப்போ நீங்கள் ஒரு மாம்பழம் ஜூஸ் நீங்கள் வந்து கடையில் வாங்கி குடிக்கிறீங்க, அந்த பாட்டிலில் உங்களுக்கு தயாராகி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மாம்பழத்தினால் செய்யப்பட்டதே கிடையாது. அதே மாதிரி அந்த லைம் ஜூஸோ, அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆரஞ்சு ஜூஸோ எல்லாமே சிந்தட்டிக்கில் பண்ணுறது. அதோட மாலிக்யூலை எடுத்து என்னன்னு பார்த்துட்டு அதே மாதிரி மாலிக்யூலை அரே பண்ணி அதை எவ்வளோ லட்சக்கணக்கான டன் நம்ம பண்ண முடியும், அந்த மாதிரி பண்ணி நம்ம குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி வந்து கலரிங் ஏஜென்ட்ஸு இதெல்லாம் நிறைய. அப்புறம் ப்ளஸ் உங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு 4-5 வயசாச்சுனாலே மாடு பொதி சுமக்கிற மாதிரி சுமந்துன்னு போக வேண்டியது, மூட்டையாக புக்ஸுங்களை ஸ்கூலுக்கு. அந்த பசங்க அந்த சின்ன மூளை எவ்வளோ தான் லோடு எடுக்கும்? எதுக்கு இவ்வளோலாம் படிப்பு தேவையா ஒரு மனுஷனுக்கு? கடைசியாக அந்த படிப்பு முடிச்சுட்டு வரும்பொழுது ஒருத்தர் வந்து நிறைய பேர் எம்பிபிஎஸ்லாம் படிச்சுட்டு கால் சென்டரில் வேலை செய்கிறாங்க, இன்ஜினியரிங் படிச்சுட்டு கால் சென்டரில் வேலை செய்கிறாங்க. ஸோ அவங்க படித்த படிப்புக்கும் அவங்க செய்கிற வேலைக்கும் சம்மந்தமே இல்லாமல் போயிடுது. ஆனால் லோடு எடுக்கிறோம். இதுக்கு ஒரு முடின்னு வரும்போது அதுக்கு ஒரு அடர்த்தி உண்டு, முடிக்கு வந்து ஒரு திக்னஸ் உண்டு. ஒரு சிங்கிள் ஹேர் எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு திக்னஸ் உண்டு. அதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா முடி வந்து முதல்ல அந்த முடி வந்து மெலிய ஆரம்பிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எண்டு ரெண்டாக பிரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கொட்ட ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து அந்த மன அழுத்தம், மனக்கவலைகள், அந்த மெய்பாடுகள் சம்மந்தப்பட்டது, உள்ளே இருக்கிற மெக்கானிசம்லாம் அடி வாங்கிறது, இந்த ரசாயன தூய்மையற்ற ஒரு சூழலில் வாழறது, இதெல்லாம் சேர்ந்து தான் வர்றது. உங்களுக்கு முடிக்கு வந்து அதிகம், ஏன்னா நம்ம அந்த தலைக்கு எண்ணெய் போடுறதெல்லாம் விட்டோம். இப்போல்லாம் வந்து ஃப்ரீயாக வந்து ட்ரை ஹேர் இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க ஆண்களும் பெண்களும். அதனால் எண்ணெய் போடுறதுன்றதே மறந்துட்டோம். அதுக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுக்கணும். எப்படி நீங்கள் உடலை வந்து தண்ணி குடித்து உணவு சாப்பிட்டு எல்லாம் நீங்கள் பாதுகாத்துக்கிறீங்களோ அந்த மாதிரி முடிக்கும் சில எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. அதை நீங்கள் தூய்மையாக பார்த்துக்கணுன்னா அதுக்கு அந்த எண்ணெய்லாம், நல்ல தேங்காய் எண்ணெய்லாம் போட்டு உங்களை பராமரிச்சுக்கணும். அது ஒன்று. ரெண்டாவது வந்து முடிக்கு மிகவும் தேவைப்படக்கூடியது வந்து கொலோஜன்னு ஒரு புரோட்டீன். இந்த கொலோஜன் வந்து இப்போது சமீப காலங்களில் இதை விற்கிறாங்க. நீங்கள் அமேசான்லலாம் போனால் வாங்கிக்கலாம். நீங்கள் ஆன்லைன் சேலே இருக்குது. அதில் வந்து அந்த டைப் 1 அண்ட் டைப் 3 இது ரெண்டும் ரொம்ப நல்லது. டைப் 1 தான் உங்களுக்கு அந்த ஹேருக்கெல்லாம் வரும். அது நீங்கள் அதே போட்டிருப்பான், டைப் 1 கொலோஜன், டைப் 1 அண்ட் டைப் 3ன்னு போட்டிருப்பான். அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அது மட்டும் சாப்பிட்டா போகாது, அதை சாப்பிட்லாம். நீங்கள் வருஷத்தில் ஒரு கோர்ஸ் ஒரு 2 மாதம் நீங்கள் சாப்பிட்லாம். ஒரு 2 டீஸ்பூன் ஒரு 50 ml சுடுதண்ணில் போட்டு ஒரே ஒரு வேளை குடிச்சுன்னு வரணும். அது கூட நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து தலைமுடியை வந்து பராமரிக்கிறதுக்கு
பலவிதமான தொழில்நுட்பங்கள் வச்சுருந்தாங்க. அந்த தலைமுடி எண்ணெய் செய்கிறது இன்றைக்கி அதெல்லாம் மறைஞ்சி போச்சு. அதெல்லாம் இல்லை. இப்போது ஏதோ தேங்காய் எண்ணெய் வாங்கி வந்து எதையோ போட்டு கொதிக்க வச்சு இறக்கி தேங்காய் எண்ணெய்னு கொடுக்குறாங்க. அது மாதிரி நாங்கள் வந்து எங்களுடைய ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஒரு தேங்காய் எண்ணெய் பண்ணி நாங்கள் கொடுத்தோம். அது ரொம்ப பிரமாதமாக வேலை செய்யும். உங்களுக்கு முடி கொட்டுறது கண்டிப்பாக நிற்கும். அது கூட சேர்த்து இந்த கொலோஜன் என்ற இந்த புரோட்டீன், இந்த புரதசத்தை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முடியை வந்து பராமரிக்க முடியும். உங்களுக்கு பழையபடி அந்த முடியோடைய திக்னஸ் வந்துடும். அப்போ உங்களுக்கு அடர்த்தியாக தெரியும். தலைமுடியை வந்து பராமரிக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாகவே ஆகிப்போச்சு இன்றைக்கி. ஏன்னா அந்த மாதிரி நம்ம ஒரு நவீன விஞ்ஞான உலகத்தில் வாழறதுனால நம்மளுடைய அந்த இருக்கக்கூடிய அந்த ஹேரை சப்போர்ட் பண்ணக்கூடிய மெக்கானிசம் எல்லாம், அந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் போய் ரொம்ப வீக்கன் ஆகிட்டோம். இதுதான் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை. வணக்கம், நன்றி.